இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபையை நாம் துதிக்கும்படியாக தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். சங்கீதம் 136 பார்க்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் துதிப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவர் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் நம்ம பார்க்கும் பொழுது அவரை துதித்து கொண்டே இருக்க முடியும். வானத்தை பார்க்கும் பொழுது, அவர் படைத்த சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அது எவ்வளவு மகா பெரியவைகளா இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுதுதான் நாம் அவரை துதிக்க முடியும். இன்னைக்கும் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம், இது எல்லாம் அவர் படைத்த சிருஷ்டிப்புகளிலே காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்றைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை கவனித்து கொண்டிருக்கிறோம்? இயேசு சொல்றார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நம்முடைய கவனம் இன்னைக்கு எதுலெல்லாமோ போகிறதுனாலதான் இன்றைக்கும் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய உண்மைத்துவத்தையும் நாம் உணர முடியாதவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அவர் படைத்த ஒவ்வொரு படைப்பிலையும் அவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க எந்த குறைவுகள்ல இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிதாக தெரியாது. ஏன்னா இத்தனை ஞானமா இத்தனை வல்லமையா இந்த காரியங்களை செய்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது உங்க இருதயங்கள்ல இருக்கிற பயங்கள் விலகும். தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும் என்பதுல சந்தேகமில்லை. இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து நம்ம தூதர்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தூதர்கள் பணிவிடை ஆவிகள், மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த தேவதூதர்களுடைய ஊழியங்களை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும், நம்ம ரியலா ஃபீல் பண்ண முடியும்னா அவரோடு கூட எப்போ ஃபெல்லோஷிப்ல இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நாம் செயல்படும் பொழுது இந்த ஊழியத்தை நாம் நிச்சயமாய் அனுபவிக்க முடியும். இன்னைக்கும் பல நேரங்கள்ல நம்ம சில இடங்களுக்கு போகும் பொழுது நம்மளுடைய மனது சில இடங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமா உணரும், சமாதானமா உணரும். சில இடங்களுக்கு போகும் பொழுது ரொம்ப கலக்கமா இருக்கும். உதாரணமா இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம், நம்ம கூடி ஆராதிக்கிற அவரை அந்த இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அங்க தேவதூதருடைய ஊழியங்கள் இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல அவருடைய பிரசன்ஸ நம்ம ஃபீல் பண்ண முடிகிறதா இருக்கிறது. அதுபோல இன்னைக்கு நம்ம காணக்கூடாத உலகத்துல இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ் மாத்திரமல்ல, விழுந்து போன தூதர்கள், அந்த தீய ஆவிகளுடைய காரியங்களும் இருக்குது. சில இடங்களுக்கு போகும் பொழுது அந்த அட்மாஸ்பியரே நமக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சில நபர்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த அட்மாஸ்பியரே நமக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும், கலக்கத்தை கொடுக்கும், சமாதானம் இருக்காது, ஒரு எரிச்சல் இருக்கும் நமக்குள்ள. இதெல்லாம் காரணம் அந்த அட்மாஸ்பியர் நமக்கு ஃபேவரபிளா இல்லை. அங்க பேட் ஸ்பிரிட்ஸினுடைய ஆதிக்கங்கள் இருக்கும்.
அப்போ 2 வகையான காணக்கூடாத உலகத்தின் ஆதிக்கங்களையும் நாம் உணர முடியும். இப்போ தூதர்கள் ஆவிகளாய் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். சங்கீதம் 104:4. சங்கீதம் 104:4. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இப்போ தூதர்களுக்கு இயல்பா அவங்களுக்கு பாடிங்கிறது நம்ம பிசிக்கலா பார்க்கிற அந்த பாடி இல்லை. ஆனா ஆண்டவர் விரும்பும்போது அவங்க மனித உருவிலையும் வந்தவர்களாய் இருக்கிறாங்க. வேதத்துல அதை பல பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். அவங்க ஃபயரா வர்றாங்களாம், அவங்க வெளிச்சமா வர்றாங்க. வேற வேற வடிவங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பூமியில அவங்க மேனிஃபெஸ்ட் பண்றாங்க தங்களை. அப்போ இவர்களுக்கு இவங்க உள்ள வர்றதுக்கு இந்த இந்த தூதர்கள் ஒரு இடத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு சுவர்கள், எந்த வால்ஸும் அவங்களுக்கு தடையா இருக்க முடியாது, எந்த கதவுகளும் அவர்களுக்கு தடையா இருக்க முடியாது, எந்த சங்கிலிகளும் அவர்களை தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பேதுருடைய பேதுரு எப்படி தூதன் மூலம் விடுவிக்கப்பட்டான் அப்படிங்கிறத அன்றைக்கு பார்த்தோம். பூட்டி இருந்த அறைகளுக்குள்ளதான், அந்த சிறைச்சாலைக்குள்ளதான் அந்த தூதன் உள்ள வந்து பேதுருவை தட்டி எழுப்பினதை பார்க்கிறோம். அப்ப இந்த தூதர்கள் எப்படி வேணாலும் எந்த இடத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு நுழைய அவர்களால் முடியும். இதுதான் தூதர்களுடைய நேச்சரா இருக்கு. இன்றைக்கும் நம்ம ஆராதிக்கிற இடத்துல அவர்கள் இறங்கி வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறார்கள் என்கிறத நம்ம உணரும் பொழுது நம்ம நிச்சயமா அந்த ஹெவன்ஸ் பிரசன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவர்கள் காற்றுகளா இருக்கிறாங்க, அவங்க அக்கினி ஜுவாலைகளா இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல நம்ம கண்ணை மூடி பார்க்கும் பொழுது சில நேரம் கிளிட்டர்ஸ் நமக்கு ஃபால் ஆகுற மாதிரிலாம் தெரியும். அதை எத்தனை பேர் நீங்க சென்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம அவர் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த கோல்டன் கிளிட்டர்ஸ், அந்த ஃபயர் ஃப்ளேம்ஸ் அங்க ஃபால் ஆகுறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாம் அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸினுடைய ஒரு அடையாளங்களாய் நாம் பார்க்கிறோம். நிச்சயமா அந்த இடத்துல அந்த தூதர்களுடைய ஊழியங்கள் அங்கே இருக்கிறது. இப்படி இந்த அளவுக்கு பரலோகம் நம்மோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய இடத்துல நம் தகப்பன் நம்மை வைக்கவில்லை. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 11-12. சங்கீதம் 91 11-12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதுதான் நமக்காக தேவன் நியமித்திருக்கிற ஒரு காரியம். இது டிபிடில ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். God sends angels with special orders to protect you wherever you go, defending you from all harm. If you walk in a trap, they will be there for you and keep you from stumbling. அதாவது தேவன் தம்முடைய தூதர்களுக்கு உங்களை பற்றி விசேஷ கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உங்களை காத்து எல்லா ஆபத்துகளிலுமிருந்து உங்களை பாதுகாக்கிறார்கள். நீங்கள் அறியாமல் ஒரு கண்ணியில் சிக்கிக்கொள்ள போனாலும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் இடறி விழாதபடிக்கு உங்களை தாங்கி பாதுகாப்பார்கள். அவர் இந்த பூமியில அவருக்கு பிள்ளையா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவர் தன்னுடைய தூதர்களுக்கு அவரே கட்டளை கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படி அவர் அனுப்புகிற
நல்ல தகப்பனாய் இருக்கிறாராம். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிறதுனால பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல. நீங்க அவரை தகப்பனாய் உணரும் பொழுது, இந்த சங்கீதம் 91லயே அங்க முதல்ல பார்க்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அந்த இருதயத்துல அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் நாம் நம்பி இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அவரே நம் தேவன், அவரே நம் தகப்பன் என்று நாம் உணரும் பொழுது, நிச்சயமாய் இந்த பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம தனியா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தம்முடைய தூதர்களை அவர் கட்டளை கொடுத்து நமக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். நாம் காணாத இடங்களிலும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இன்னொரு ஒரு வெர்ஷன் எப்படி சொல்லுது அப்படின்னா, for he will give his angels orders concerning you to protect you in all your ways. They will lift you up in their hands so that you do not dash your foot against a stone. உன்னை பற்றி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். நீ செல்லும் எல்லா வழிகளிலும் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். நீ இடறி விழாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை தாங்கிக் கொள்ளுவார்கள். அப்போ ஒரு நாளும் நீங்க தனியாய் எங்கேயும் போறது இல்லை. நீங்க எங்க போனாலும், நீங்க போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவருடைய தூதர்கள் உங்களை சுற்றி நின்று பாதுகாத்து ஆபத்து நேரிடாதபடி நம்மை இடராமல் நம்மை தாங்கிச் செல்லுகிற தூதர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தூதர்களுக்கு நம் தகப்பன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதை என்றைக்காவது நம்ம உணர்றோமா? அதனாலதான் இந்த காரியங்களை நம்ம உணர முடியாததுனாலதான் நமக்கு பயம் வருது. இவ்வளோ ப்ரொடெக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அதையும் மிஞ்சு நமக்கு ஏன் பயம் வருது? நம்ம வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படிக்கு நம் தகப்பன் தம்முடைய தூதர்களுக்கு அவர் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கிறாராம். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அவர் விசேஷித்த கட்டளைகளை கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார்னா, இன்றைக்கு எதை குறித்து நாம் பயப்பட வேண்டும்? ஆனாலும் நமக்கு பயம் வருது. ஏன் அந்த பயம் வருது? இப்ப எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்த்தது போல, நாமும் பல நேரங்களில நமக்கு எதிரானவைகளை மாத்திரமே பார்க்கிறோம். அவன் எதிரியினுடைய படையை பார்க்கிறான். ஆனால் எலிசாவோ தேவனுடைய பரலோக சேனையை பார்த்தவனாய் இருந்தான். நாமும் பல நேரங்கள்ல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், ஒருவேளை கடனை பார்க்கிறோம், இல்ல பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம். அதனால நமக்கு என்ன ஏற்படுகிறது? பயம் ஏற்படுகிறது. இன்னைக்கு மனிதனாய் முதல் ஆதாமுக்குள்ள பிறந்த ஒவ்வொருவருக்குமே காணாததை நம்புறது ரொம்ப கடினமா இருக்கு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துடுறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு நமக்கு மிகவும் கடினமா இருக்குது. நம்ம முதல்ல எதை பார்க்க விரும்புறோம்? அற்புதத்தை பார்க்க விரும்புறோம். அதுக்கப்புறம் நம்ம நம்புறதுக்கு விரும்புறோம். ஆனா வேதாகம விசுவாசம், பிப்ளிக்கல் ஃபெய்த் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல தேவன் பேசுறாரு, அதை நம்புறோம். அதுக்கு பிறகு அவருடைய உண்மை தன்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். இப்ப நோவாவுக்கு எதுவுமே நடக்கல. மழை பெய்யறதுக்கு முன்னாடியே பேழையை கட்டும்படிக்கு தேவன் நோவாவோடு கூட அவர் பேசினார். அந்த வார்த்தை பேசப்படுது, அதை அவர் நம்புறாரு.
தேவன் அவருடைய வார்த்தையின்படி அங்கே மழையும் வெள்ளமும் நோவாவின் காலத்துல வந்ததை பார்க்கிறோம். நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்துட்டேன்னு அவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த 2 பேரை தவிர 10 பேருக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. காரணம், இந்த முதல் ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மாம்சம் எதிரியாக இருக்கிறது. இந்த ஃப்ளஷ் என்ன செய்யாதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்மை நம்பவே விடாது. வசனம் சொல்லுது, அவர் விசேஷித்த கட்டளைகளை கொடுத்து நம்மை பாதுகாக்கும்படி அவர் அனுப்பி இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை நம்மை நம்ப விடாது. ஏன்னா அந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமாகத்தான் சிந்திக்கும், செயல்படும். அதனாலதான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், தர்க்கங்கள், இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய அரண்களாய் இருக்கிறது. தேவனை நம்ப முடியாதபடி நமக்குள்ளே நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராக செயல்படுகிறது. விசுவாசம் அப்படின்னா என்னன்னா, காண்கிறதற்கு முன்னதாகவே நம்புவதற்கு பெயர்தான் விசுவாசம். இன்னைக்கு இந்த மாம்ச எண்ணங்கள் மூலம் சத்துருவானவன் மக்களை பயத்துல வைத்திருக்க அவன் விரும்புகிறான். ஏன்னா பயம் நம்முடைய அந்த பீஸ், மன அமைதியை என்ன செஞ்சிருது, கெடுத்துருது. நம்முடைய ஃபெய்த்தை அது பலவீனப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த பயம் என்பது நம்முடைய அமைதியை கெடுக்குது. அடுத்ததா விசுவாசத்தை பலவீனப்படுத்துது. நம்மளால தேவனை நம்புவதிலிருந்து நம்மை தடை செய்கிறதா இருக்கிறது. அதனாலதான் வேதாகமத்துல மறுபடியும் மறுபடியும் பார்க்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய எல்லா சூழ்நிலை, நமக்கு எதிராக என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம், ஒன்று நீங்க அதிகமாய் உணரணும், உங்களுக்காக அவர் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து தன்னுடைய ஏஞ்சல்ஸ அவர் அனுப்பி இருக்கிறார். உங்க கல்லு கூட, உங்க பாதம் கூட கல்லுல இடறக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் உங்க மேல கரிசனை உள்ள நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, சின்ன பிள்ளைங்களா பிறந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டே இருப்போம், ஐயோ பிள்ளைங்க தடுக்கிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாம் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு நம்மை காட்டிலும், நாம் நம் பிள்ளைகளிடத்துல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிற நம் தகப்பனுடைய அன்பு பெரியது. என் பிள்ளை காலு எடறக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகும்படியாய் அவர் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து தம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் எதற்கு பயப்பட வேண்டும்? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். வானங்களை ஞானமாய் படைத்தவர். அவருடைய அந்த படைப்புல அந்த சூரியனையும் சந்திரனையும் நீங்க பார்க்கும் பொழுதே அவருடைய வல்லமைய நீங்க உணர முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சூரியனுக்கு பக்கத்துல யாரும் போக முடியாது. அப்படி ஒரு சுடரொளி வானத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சூரியனை நீங்க பார்க்கும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் ஷேப்பை நீங்க பார்ப்பீங்கன்னா, எவ்வளவு வல்லமையாய் நம்முடைய தேவன் அவைகளை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் படைத்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சூரியனோ சந்திரனோ அதது வேலையை அது செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அந்த தகப்பன் நமக்காக ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து இப்படிப்பட்ட தூதர்களை அனுப்பி இருக்கிறார், நம்மை பாதுகாக்கும்படி. நம்முடைய பாதம் கல்லுல இடறிடக்கூடாது, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல அவ்வளோ கரிசனையா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ செயல்படுறோம்னா,
நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் அதை காட்டிலும் பெரிதாக செயல்படுகிறார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது இந்த பாதுகாப்பை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதனாலதான் அந்த சங்கீதம் 91 முதல்ல பார்க்கிறோம். அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவன் அவருடைய நிழலில் அவன் தங்கி இருக்கிறான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இன்னைக்கு நாம் அவரை எப்படி அறிந்து உணர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஒரு சின்ன பிள்ளை எந்த ஆபத்தையும் அறியாது. அது அப்பாவினுடைய பாதுகாப்புக்குள்ள அப்பாவினுடைய கையை பிடித்திருக்கும் பொழுது அது பாதுகாப்பா ஃபீல் பண்ணுது. அது போலதான் நம்ம அவரோடு கூட உறவுல நம்ம உறவாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அவர் மேல அதிகமான விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகுகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு வளர ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற பயங்கள் குறைந்து போகிறது. இன்னைக்கும் நம்ம தேவ தூதர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேதம் கற்றுக் கொடுக்கல. அவர்களை அனுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கவனம் தேவ தூதர்களில் இல்லை, தேவனில் இருக்கும்படிக்கு நாம் கற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவர் என் அடைக்கலமாய் இருக்கிறார், என் கோட்டையாய் இருக்கிறார், என் துருகமாய் இருக்கிறார். நான் பாதுகாப்பாய் இருக்கும்படி தன்னுடைய தூதர்களை அவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இப்போ இயேசுவினுடைய வாழ்க்கையில தேவதூதர்களுடைய ஊழியங்கள் எப்படி இருந்தது? அவர் பிறக்கும் முன்பதாக இருந்தே அவருடைய வாழ்க்கையில தூதர்களுடைய ஊழியங்கள் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். மரியாளுக்கு அங்கே அவருடைய பிறப்பு, மரியாளுடைய வயிற்றில் இயேசு தேவனுடைய குமாரனாய் வந்து பிறப்பான் என்பதை அங்கே தூதன் வந்து அறிவிக்கிறான். வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 28ல இருந்து வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பாய், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, அது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இங்க கிறிஸ்து பிறக்கும் முன்னதாக ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த தூதன் மரியாளை வந்து சந்திக்கிறத பார்க்கிறோம். அப்போ அங்க மரியாளை வந்து சந்தித்த பொழுது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பரலோகத்துல இருந்து ஒரு மெசேஜ் அங்க மரியாளுக்கு வருது, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதுன்னு அவ கலங்கி நிற்கும் பொழுது, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். உலகத்திலே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவது. பரலோகம் ஒரு திட்டம் உண்டாக்கி இருக்கு, ஏற்படுத்தி இருக்குன்னா அந்த பரலோக திட்டத்தை அந்த தூதன் அங்கே மரியாளுக்கு வந்து சொல்லுகிறான். இந்த மரியாள்
இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, புருஷனை அறியேனே, இது சயின்டிபிக்கலா நேச்சுரல் லாஸ் படி இது சாத்தியமே இல்லை என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். நாமும் அறிந்திருக்கிறோம், புருஷனை அறியேனே. அப்போ தேவதூதன் சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க மரியாள் 38வது வசனத்துல பார்க்கிறோம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகள், தேவனுடைய அத்தனை வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம வேலை இது உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது அப்படின்னு ரிசீவ் பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. அங்க தூதன் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரலோகத்துல இருந்து செய்தி கொண்டு வந்த தூதன் அங்க அந்த தூதர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிறவர்கள், தேவன் செய்கிற அத்தனை செயல்களையும் பார்க்கிறவர்கள். அந்த தூதன் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது பிறப்புக்கு முன்னதாகவே தூதன், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னதாக தூதன் அறிவித்த ஒரு காரியம். இன்றைக்கோ இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்னே ஒண்ணு, இத்தனை வாக்கு தத்தங்களை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது அப்படின்னு ரிசீவ் பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. அங்க வார்த்தை வந்துட்டு, வாக்கு தத்தம் வந்துருச்சு. மரியாள் அதற்கப்புறம் ஜெபித்ததா அங்க வேதம் சொல்லல. அவ ஒன்னே ஒண்ணு சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அவ்வளவுதான், தன்னை ஒப்பு கொடுக்கிறா, சரண்டர் பண்றா அந்த வார்த்தைக்கு. இன்றைக்கும் நமக்கு அத்தனை வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் இருக்குது. ஆனா உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? மனிதர்களைப் போல பயத்துக்குள்ளேயும் திகில்களுக்குள்ளேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பெரிய திட்டம் உலகத்துல நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை முன்கூட்டியே தேவன் அறிவிக்கிறார். இததான் நேற்று நம்ம தியானித்தோம். நம்மை குறித்து தேவன் சில திட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது அதற்கு முன்னதாகவே தேவன் அதை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். சரி, இப்போ இங்க மரியாளிடத்துல தோன்றின தேவன் அதற்கப்புறம் எங்க வழி நடத்துகிறார்? யாரை வழி நடத்துகிறார்னா, யோசேப்பினுடைய கனவில் அந்த தூதன் தோன்றுகிறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 1:20. அவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் மரியாள ரகசியமா தள்ளிரணும்னு அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, இன்றைக்கு ஒரு தேவகுமாரன் இந்த உலகத்துல வந்து பிறக்கும் பொழுது இத்தனை காரியங்கள், தூதர்களுடைய இன்டர்வென்ஷன்ஸ் அங்க இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும், இந்த தூதர்கள் எல்லாருமே பரலோக தகப்பனுடைய ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் படி இவங்க செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அங்கே மரியாள்கிட்ட பேசின அந்த தூதன் இங்க கனவுல யோசேப்பின் இடத்துல வந்து பேசுகிறான். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இவர் பிறக்கும் முன்னதாகவே இத்தனை தூதர்களுடைய செயல்பாடுகள் இருக்குதுன்னா, நீங்களும் நானும் பிறக்கிறதற்கு முன்னதாகவே தேவனுடைய செயல்கள் நம்மேல்
அவர் கரிசனையா இருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறதை நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க உணர முடியும். எத்தனையோ விபத்துகள் வந்திருக்கும், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மரண கட்டுகள், இதை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்த அந்த பரலோகம் உங்களுக்காக செயல்படுகிற அந்த காரியங்களை இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள் என்றால், உங்க பயங்களை விட்டு நீங்க இன்றைக்கு வெளியே வரும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். சரி, இங்க இதெல்லாம் நடந்து கிறிஸ்து பிறந்தாச்சு. இங்க பிறந்த பிறகு அங்க தூதர்கள் என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்க தூதர்கள் தேவனுடைய பிறப்பை, கிறிஸ்துவினுடைய பிறப்பை அங்க வந்து சொல்றாங்க. அந்த 8வது வசனத்துல பார்க்கிறோம்னா, மேய்ப்பர்கள் வயல்வெளிகள்ல தங்கி மந்தைய காத்து கொண்டிருக்கிறப்போ கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துல வந்து நின்றா. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பயங்கரமான ஒரு வெளிச்சம் அங்க பிரகாசிக்கிறது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். திடீர்னு ஒரு லைட் அவங்கள சுற்றிலும் பிரகாசிக்குது. அவங்க மிகவும் பயப்படுறாங்க. அப்ப தூதன் அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பு பூமிக்கு மாத்திரம் அல்ல, பரலோகத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா இந்த கிறிஸ்து உலகத்திற்கு வந்த பிறகுதான் நாம் முழுவதும் தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அந்த மகா பெரிய ஒரு இடத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடிகிறது. இதுதான் தேவனுடைய விருப்பம். என் குமாரனை அனுப்பி என் பிள்ளைகளை என்னிடமாய் நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறது தான் திரித்துவ தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அந்த கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு பரலோகத்தின் முழு கவனமும் உங்கள் மேல் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன்னா இந்த முதல் ஆதாம் மூலமா எல்லாரும் தேவனிலிருந்து பிரிக்கப்பட்டதாய் உணர்ந்தார்கள். அனாதையை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாம்ச எண்ணங்களிலே, பயங்களிலே அவர்கள் என்ன செஞ்சாங்க? ரொம்ப துக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்போ மறுபடி பிறக்கிறோமோ நமக்கு அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. பயத்தின் எண்ணங்களில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போ வர்றத நம்ம உணர்றோமோ அப்பவே இந்த உலகத்திற்குரியவர்கள் நாம் அல்லங்கிற உணர்வு நமக்கு அதிகமாய் நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். உலகத்துல இருக்கிற மனுஷங்களை மாதிரி நம்ம பயப்படுவதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு வானத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் நமக்கு உண்டாகும். அதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல நாம் சிந்திப்பதிலிருந்து விடுபட வேண்டியது அவசியமாய் இருக்குது. சரி, இப்ப இயேசு பிறந்தாச்சு. இங்க பிறந்த பிறகு இயேசுவை கொல்லும்படிக்கு ஏரோது அங்கே திட்டம் தீட்டுகிறான். அங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்பொழுதும் ஒரு தூதன் அங்கே என்ன செய்கிறான்? வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளைகளை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். இங்க
இது தேவனுடைய குமாரன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கே தூதர்களுடைய ஊழியம் அவ்வளவாய் செயல்பட்டிருக்கிறதை நீங்க அறிவீங்கன்னா, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இந்த தூதர்களுடைய ஊழியங்கள் செயல்படுகிறது என்பதையும், அது தேவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல மறுபடியும் யோசேப்புக்கு காணப்பட்டு அங்க ஒரு காரியத்தை அங்க சொல்றான். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். நீ எழும்பி எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. அப்போ இது ஏற்கனவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு காரியம். அதாவது எகிப்துல குமாரன் அங்கே தங்கி இருப்பது. அந்த வசனம் சொல்லுது, ஓசியா 11:1 அந்த வசனம் இருக்கு. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். இதெல்லாம் கிறிஸ்துவை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ எகிப்திலிருந்து தன்னுடைய குமாரன் வரவழைப்பது தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை ஒரு தூதன் மூலமாய் அங்கே யோசேப்புக்கு அங்கே காணப்பட்டு அந்த தூதன் அந்த வார்த்தையை சொல்லி பரலோக திட்டத்தை யோசேப்புக்கு அங்கே சொல்லுகிறான். எப்பவுமே ஒரு தூதன் நம்ம கிட்ட வந்தார்னா அங்க பரலோகத்திலிருந்து அந்த தூதன் அனுப்பப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இங்க இயேசு வளர்ந்தாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்ததை நம்ம மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இங்க தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்களாம். இங்க அந்த சோதனை காலம் முடிந்த பொழுது தேவன் அங்க கிறிஸ்துவுக்கு ஒரு புத்துணர்ச்சிய, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு கம்ஃபர்ட், இது எல்லாத்தையும் கொடுக்கும்படி இந்த தூதர்கள் அங்கே அனுப்பப்பட்டார்கள். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்னைக்கும் நம்முடைய லைஃப்ல பல இடங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். ஆனா எப்படிதான் நம்ம பலப்பட்டோனே தெரியாத அந்த சூழ்நிலைகள், அந்த எண்ணங்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு நாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த தூதர்கள் நமக்காக பணிவிடை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்ததா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில தூதர்களுடைய ஊழியம் எங்க இருந்தது அப்படின்னா, வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தேவகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தும்படியாய் ஒரு தூதன் அங்கே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருப்பது நிஜம் என்றால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பலப்படுத்துவதற்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது, இன்றைக்கு நீங்க என்ன பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க, சோர்வுகள்ல இருக்கிறீங்க, இதிலிருந்து வெளியே வரும்படிக்கு தேவன் உங்களுக்காக உங்களை பலப்படுத்தும்படி அவர் தூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்க உணருங்க. இந்த நாள்ல அந்த சோர்வுகள், அந்த பயங்கள், அந்த கலக்கங்கள்ல இருந்து நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவீர்கள். உங்களுக்கு அதாவது அவர் மிகுந்த சோதனையிலையும் வேதனையிலையும் போராட்டத்திலையும் இருந்த நேரம் இயேசு கிறிஸ்து அப்போ ஒரு தூதனை அனுப்பி அவரை அங்கே தாங்கினதை பார்க்கிறோம். அடுத்ததா அந்த கடினமான நேரங்கள்ல அவர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் என்ன செய்வேன்னு நினைச்ச தருணங்கள்ல தேவன்
அவருடைய பலன் எப்படித்தான் நம்மள தாங்குமோ அது தெரியாது. ஆனால் அந்த கனவின் மூலமாய், நம்மை வார்த்தையின் மூலமாய், நம்ம கூட அந்த பிரசன்ஸ நம்ம உணரும் பொழுது, அந்த நம்ம அதிகமாய் நம்ம பலப்பட்டிருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட தருணங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த தூதர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மனம் உடைந்து போய் இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறார்கள். எலியா டிப்ரஷனுக்குள்ள போயிட்டாரு. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனவரு, அதற்கு அடுத்த அதிகாரத்துல யேசபேலுடைய வார்த்தைகள் அவரை ரொம்ப சோர்வுக்குள்ள கொண்டு போனத பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனங்கள். 1 ராஜாக்கள் 19 5 முதல் 8. ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். போதாண்டி. இப்போ இங்க எலியா சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்காகவும் பரலோகம் ஸ்பெஷலா தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. எலியா தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிறத பரலோகம் விரும்பவில்லை, தேவன் விரும்பவில்லை. அங்க தூதனை அனுப்புறாரு. தூதனை அனுப்பி செய்தியை கொடுத்து தூதனை அனுப்புறாரு. அங்க தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அங்க விழித்து பார்க்கிற பொழுது, அப்போ இந்த தூதன் எங்க வர்றான் அப்படின்னா, கனவுல தூங்கும் பொழுது தூதன் அவனை தட்டி எழுப்பி இருக்கிறான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. தூதன் அந்த உணவை அங்க தலைக்கு மாட்டுல, எலியாவின் தலைக்கு மாட்டுல அங்க வச்சிருக்கிறான். அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இப்போ தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மறுபடியும் ஒரு போஜனத்தை கொண்டு அங்க வைத்து, நீ எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, இது இல்ல, உன் முடிவு இது இல்ல, இந்த யேசபேல் நினைக்கிற காரியம் உன் வாழ்க்கையில நடக்காது அப்படிங்கிறத இந்த தூதன் வந்து, பரலோகத்தின் தூதன் அங்கே எலியாவுக்கு வெளிப்படுத்தினான் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால், நமக்காக பரலோகம் எவ்வளவு ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இது இல்ல, இந்த பிரச்சனை உங்களுக்கு முடிவு இல்லை, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய உயர்ந்த நோக்கங்கள், திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும்படி தேவன் தம்முடைய தூதர்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுப்புகிறார். சரி, இது இங்க கெத்செமனே தோட்டத்துல எலியாவுடைய வாழ்க்கையில அங்கே பலப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு தேவதூதருடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எங்க சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். மத்தேயு 28 5 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்க தூதன் அங்க அதிகாலமே கிறிஸ்துவை பார்க்கும்படி, இயேசுடைய சரீரத்தை பார்க்கும்படி வந்த அந்த ஸ்திரீகளிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தூதர்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் செய்தியை அறிவிக்க வரல, அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவிக்கும்படியாக வந்தார்கள். ஒரு ஹோப் நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குதுன்னா, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த பிறகு தூதர்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது. அந்த நியூஸை கொண்டு வர்றாங்க. நீங்க எல்லாரும் இவங்க இயேசு இல்லைன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நற்செய்தியை அங்கே அந்த தூதன் கொடுக்கிறான். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்க மரித்து போனவர்களிடத்துல கிறிஸ்துவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், இன்றைக்கும் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு அடுத்தபடியா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கடைசியா எங்க தூதருடைய ஊழியம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். அப்போஸ்தலர் 1:10-11. அவர் போகிறபோது அவர்களை வானந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அவர் பரமேறின பொழுது அங்க எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, அவங்க பக்கத்துல அந்த தூதர்கள் நின்று அவங்க சொல்றாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை அறிவித்த தூதர்கள், அதே தூதர்கள் அவருடைய 2ஆம் வருகையின் நம்பிக்கையையும் அங்கே அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இப்படி தேவனுடைய குமாரனாய், முதற்பேரானவராய், நமக்கு மூத்த சகோதரனாய் இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அளவு தூதர்களுடைய ஊழியம் இருக்கும் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு பரலோகம் நம்மேல் கரிசனையாய் இருக்கிறது, பரலோகம் நமக்காக ஸ்பெஷல் ஆர்டர்ஸை கொடுத்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவதூதர்கள் எப்பவுமே அவங்க தங்களை சென்டர் பாயிண்டா வச்சு எதையுமே மனிதர்களிடத்துல பேசல. எப்ப வந்தாலும் அவர்கள் தேவனை மையமாக்கி தான் பேசுறாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பரிசுத்தாவியானோருடைய பலன் உன் மேல வரும் அப்படின்னு தேவனை மையமாக்கித்தான் அவர்கள் பேசுகிறத பார்க்கிறோம். அப்போ அவரே ரட்சகர், அவரே தேவகுமாரன். அதனால நம்ம தேவ தூதர்களை அல்ல, இன்னைக்கு எதுக்கு இதை நம்ம பார்க்கிறோம்னா, இந்த அளவுக்கு தேவன் நம்மேல் கரிசனையா இருக்கிறார், நமக்காக பரலோக ஆக்டிவா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணரும்படிக்கு பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கும்படி நமக்காக ஆக்டிவா அவருடைய தூதர்களை ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களா இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ள நமக்காக முழு பரலோகமும் செயல்படுகிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய இடத்தில் தேவன் நம்மை வைக்கவில்லை. இதை உணர்ந்தவர்களா நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த பரலோக தகப்பனுடைய வார்த்தையை நீங்க கேக்குறீங்களா? இல்ல இந்த பூமி உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வானத்துக்குரியவர்களா இருப்பீர்கள் என்றால் இந்த பூமி கொடுக்கிற சத்தம், இந்த மனிதர்கள் உங்களை குறித்து பேசுகிற சத்தம் எதுவும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. அப்பா சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உங்களை பலப்படுத்தும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து அவர் அனுப்பி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் இந்த தூதர்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க இருக்கிற இடத்துல அந்த பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ரீபாலா ஹஷெக்கேபே ரிஷமீகோலு ஷரபா. பூட்டின அறைகளுக்குள்ளாக இந்த தேவ தூதர்கள் கடந்து வர முடியும் என்றால் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படியாய் அந்த தூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். உங்களை கம்ஃபர்ட் பண்ணும்படியா, நீங்க எழும்பும்படியாய், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் இந்த தூதர்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார்கள். இது அப்படியே நீங்க உணர ஆரம்பிங்க. அப்பா, எங்கள் வழிகளிலெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி எங்களுக்காக நீ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். நீங்க ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்க அனுப்பி இருக்கிறத இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க செயல்படுறீங்க. எங்களுக்காக முழு பரலோகமும் செயல்படுகிறதை நாங்கள் இந்த நாளிலே உணர எங்களுக்கு உதவி செய்தி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். மனுஷரை போல புலம்புகிறவர்களாய் அல்ல, வானத்துக்குரியவரை போல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் இப்ப கேட்டா கூட என் தகப்பன் 12க்கும் அதிகமான லேகியோனை அவர் அனுப்புவார். அந்த அளவுக்கு நீங்க பிதாவினுடைய அன்பை உணர்ந்தவராய் இருந்தீங்கப்பா. இந்த அன்பை நாங்களும் இன்றைக்கு அதிகமாய் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக செயல்படும்படி தூதர்கள் நீர் அனுப்பி இருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கு எங்கள் இருதயத்திலே விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. இந்த வார்த்தைகளின்படி தூதர்கள் அவர்களுடைய சூழ்நிலையில இறங்கி அவர்களை பலப்படுத்துவார்களாக, அவர்களை பாதுகாப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.